ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் வாழ்த்துக்கள். 100 வருடத்திற்கு முன்பு அந்த டைமில் வாழ்ந்த ஒரு பெரிய அப்போஸ்தலன் இந்தியாவில், பஞ்சாபில் லுடியானா பக்கத்தில் ராம்பூர் என்கிற கிராமத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான் சாது சுந்தர் சிங் ஒரு முறை பஞ்சாப் ஊழியத்து போயிருந்த போது அவருடைய நினைவிடத்தை பார்த்து ஜெபித்து வர அதே தெருவில் நின்று பிரசங்கிக்க கர்த்தர் உதவி செய்தார். அவர் ட்ரெயினில் போயிட்டு இருந்தார். புதிய ஏற்பாடு ஒரு நபர் கொடுத்தார். அவர் மீசை வச்ச பயங்கரமான கம்பீரமான ஆள், ட்ரெயினில் எழுத்தாளர் இருந்திருக்கிறார். புதிய ஏற்பாடை கொடுத்த போது அப்படி கிழிச்சு 2 துண்டை கிழிச்சு ட்ரெயின் விட்டு வெளியே எறிஞ்சிட்டார். இவர் ஒன்றுமே சொல்லாமல் பயந்து இவர் ஸ்டேஷன் வந்தவங்க இறங்கி போயிட்டார். அந்த பகுதியெல்லாம் அவர் சுற்றி திரிந்து ஊழியம் செய்தார். ஒரு முறை அவர் கிராமத்தில் சுற்றி திரிந்து ஊழியம் செய்த போது ஒரு இடத்துல பயங்கரமான சத்தம், பாட்டு சத்தம் கேட்கிறது. ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று எண்ணி, இவர் நல்ல காவி உடை அணிந்திருப்பார், அந்த ஃபோட்டோலாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அவர் அந்த இடத்துக்கு போகும்போது அங்கேருந்து ஒரு தெய்வ மனுஷன் ஓடி வந்து, சாதுஜி நீங்கள் தான் எங்களுக்கு சீஃப் கெஸ்ட், இன்றைக்கி நாங்கள் ஒரு புது சர்ச்சை கட்டியிருக்கோம், அதில் வந்து எங்களுக்கு அருளுரை ஆற்றுங்கள், பிரசங்கம் பண்ணுங்கள் கூட்டு போனாங்க. செய்திக்கு முன்பதாக அந்த சர்ச்சை கட்டினவர் சாட்சி சொன்னார். வாழ்க்கையில் விரக்தி அடைந்து தற்கொலை பண்ணி சாகிறதுக்கு ஒரு நாள் நான் ரயில்வே ட்ரெயின் தண்டவாளத்துக்கு வந்தேன். ட்ரெயின் கொஞ்சம் நான் வர்றது லேட் ஆகிட்டு ட்ரெயின் பாஸ் ஆகிட்டு தற்கொலை பண்ண மனதில்லாமல் நின்று கொண்டிருந்தேன். திடீரென்று என் மூஞ்சில் வந்து ஒரு புத்தகம் விழுந்தது. அதை திறந்த போது நித்திய ஜீவன் என்கிற வார்த்தை பட்டது. வாசித்தேன். பின்னாட்களில் தெரியும் அது புதிய ஏற்பாடு. என் வாழ்வு மாறியது, ரட்சிக்கப்பட்டேன், சுவாசியாய் மாறினேன், இப்பொழுது ஊழியக்காரனாய் மாறியிருக்கிறேன். அந்த புத்தகத்தை கிழிச்சு யார் எறிஞ்சான்னு தெரியாது, ஆனால் அது என் வாழ்க்கையை மாற்றியது. இன்றைக்கு நான் திருச்சபையின் போதகராக இருக்கிறேன் என்று சாட்சி சொன்னார். சாது சுந்தர் சிங் அழுதாரான். கொடுத்த பைபிள் கிழிச்சு வரி எரியப்பட்டது. அதை ஒரு மனுஷன் எடுத்து பாஸ்டா மாதிரி சர்ச்சை கட்டிக்கிறான். அந்த சர்ச்சை டெடிகேட் பண்ணுறது கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். சங்கீதம் 19:7 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. அந்த வசனத்தை ரொம்ப நேசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள். சர்ச்சைக்கு போனாலும் கவனமாக பிரசங்கம் கேளுங்க. பைபிளை வாசித்தாலும் தியானத்தோடு வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய வசனத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, வேதத்தை வாசிக்கிறோம், கேட்கிறோம், கைக்கொள்கிறோம், அது பாக்கியவான் என்று வெளிப்படுத்தல் வாசிக்கிறோம்ப்பா. அது குறைவற்றது, எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. உண்மையாய் வாசிக்க, உண்மையாய் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க, அதன்படி செய்ய கிருபைதார். இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. வியாதிகள் துன்பங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். வசனம் பிரசங்கித்த போது வியாதி குணமானதே. வசனம் பிரசங்கித்த போது ஜனங்கள் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையில பேசினார்களே. ஆண்டவரே, வசனத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களால் உடைய பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். நாளை இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். வேலை, வியாபாரம், தொழில், படிப்பு எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிறந்த நாள், திருமண நாள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எடுக்கிற முயற்சிகளை வாய்க்கப்படும். வியாதி துன்பங்களுக்கு விலக்கும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.